அனைவருக்கும் காலை வணக்கம். இது தமிழ் வகுப்பு. இப்போ நம்ம பக்கம் 2 பார்க்க போறோம். விடை சொல் உள்ளே செல். விடை சொல் உள்ளே செல். ஒரு சர்க்கஸ் காட்சி நடக்குது. அந்த சர்க்கஸ் காட்சியை பாக்குறதுக்காக சில குழந்தைகள் என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த சர்க்கஸ் காட்சியை பார்க்கணும் அப்படின்னா வெளியில இருக்கிறவர் கொஸ்டின் கேட்பாரு, விடுகதை கேட்பாரு. அந்த விடுகதைக்கு பதில் சொன்னா மட்டும்தான் உள்ள போகிறதுக்கு அனுமதி. இப்போ வெளியில இருக்கிற ஆள் என்ன செய்யறாரு, ஒரு விடுகதை கேட்கிறாரு. என்ன விடுகதை கேட்கிறாரு அப்படின்னா, உருண்டு உருண்டு ஓடும், தரையில் தட்ட தட்ட மேலே எழும், அது என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறாரு. ஓ எனக்கு தெரியும் பந்து தானே, ஓ எனக்கு தெரியும் பந்து தானே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஆன்சர் சொல்றான். ஆஹா, சரியான விடை, நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு வெளியில இருக்கிற சொன்ன உடனே குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க என்ன செய்யறாங்க, சர்க்கஸ் காட்சிக்குள்ள போயிடுறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேற சில குழந்தைகள் வராங்க. அவங்க கிட்டையும் விடுகதைக்கு நீங்க விடை சொல்லுங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நானும் உங்களுக்கு ஒரு சில விடுகதைகளை சொல்ல போறேன். என்னென்ன விடுகதைகள்ங்கிறது நீங்க அந்த விடுகதைக்கு தேவையான அந்த விடுகதைக்கு கரெக்டான பதில நீங்களும் என்ன செய்யணும், சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் விடுகதைய நான் ரீட் பண்றேன், கவனிங்க. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. அது என்ன? இஸ்திரி பெட்டி. அது என்ன? இஸ்திரி பெட்டி. இரண்டாவது விடுகதை, கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றே அள்ளி தந்திடுமே. கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றே அள்ளி தந்திடுமே. அது என்ன? மின் விசிறி. அது என்ன? மின் விசிறி. மூணாவது விடுகதை, கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே. கிழித்து நாலு எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே. அது என்ன? நாள் காட்டி. அது என்ன? நாள் காட்டி. நான்காவது விடை கொஸ்டின், உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. அது என்ன? தீக்குச்சி. அது என்ன? இந்த விடுகதைக்கு கரெக்டான பதில் தீக்குச்சி. தீக்குச்சி மேல பாரமா மருந்துக்கு பேரு தான் பார சுமந்திடமேன்னு சொல்றோம், தீக்குச்சி. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா பொறுத்துக. பக்கம் 3 பொறுத்துக பார்க்க போறோம். பொறுத்துகள்ல நமக்கு படங்கள் கொடுத்திருக்குது. இந்த படங்களுக்கு கரெக்டான விடையை நம்ம கோடிட்டு காட்டணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழம் கொடுத்திருக்கு, தொலைபேசி, பூ, ஆமை, பந்து. அடுத்த சைடு என்ன கொடுத்திருக்குன்னா அதே மாதிரி பூ, நத்தை, இறகு பந்து. இறகு பந்துன்னா டென்னிஸ் பந்து, அதுக்கு பால், அதுதான் இறகு பந்துன்னு சொல்றோம். வாழைப்பழம், கைபேசி. கைபேசினா செல்போன். இப்போ இந்த சைட்ல உள்ள படங்களுக்கு கரெக்டான பதில நம்ம இங்க கோடிட்டு காட்டணும். பழம், பழத்துக்குடைய கரெக்டான இணை என்னன்னா வாழைப்பழம். தொலைபேசி, சரியான விடை செல்பேசி. பூ, சரியான விடை செம்பருத்தி. ஆமை, ஆமைக்கு சரியான விடை நத்தை. பந்து, பந்துக்கு சரியான விடை இறகு பந்து. ஓகே குழந்தைகளா, அடுத்தது நிரப்புக பார்க்கலாம். இந்த நிரப்புகள்ல ஒரு 4 படங்கள் கொடுத்திருக்கு. இதே 4 படங்கள்ல ஏதாவது ஒரு படம் அடுத்த கட்டத்துல விடுபட்டு இருக்கும். அந்த படம் என்னன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். முதல் கரடி பொம்மை, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமுக்கு தமிழ்ல பனிக்குள் சொல்லுவோம். பூ, வண்ணத்து பூச்சி. இந்த 4 படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 படங்களில் ஏதேனும் ஒரு படம் அடுத்த கட்டத்துல விடுபட்டிருக்கும். அது என்ன படம் சொல்லி நம்ம வரையணும். ஃபர்ஸ்ட் வண்ணத்து பூச்சி, பூ இருக்குது, டேஷ், கரடி பொம்மை. அப்ப என்ன படம் விடுபட்டு இருக்கு குழந்தைங்களா? பனிக்குள் விடுபட்டிருக்கு. சோ பனிக்குள் படத்தை நம்ம வரையணும். இரண்டாவது கேள்வி என்னன்னா, பனிக்குள் டேஷ் கரடி பொம்மை பூ, என்ன படம் விடுபட்டு இருக்கு? வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி படம் விடுபட்டு இருக்கு. அந்த வண்ணத்து பூச்சி படத்தை நாமளும் வரைஞ்சி அதுல என்ன கலர் கொடுத்திருக்கோம் அதே கலரை வண்ணங்களை நாம தீட்டணும். மூணாவது
கேள்வியை பார்த்தீங்கன்னா 2 படங்கள் மட்டும்தான் இருக்குது, மீதி இருக்கிற 2 படங்களும் விடுபட்டிருக்கு. அது என்ன படங்க சொல்லுங்க குழந்தைங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னே பூ, கடைசி ஒன்னே பனிக்கூழ். இந்த பூவும் பனிக்கூழும் வரைஞ்சி என்ன செய்யணும், அதுல இருக்கிற மாதிரியே வண்ணங்களை தீட்டணும். அடுத்தது என்ன பக்கம் அப்படின்னா பக்கம் 5. பக்கம் 5 ஒரு விளையாட்டு காட்சி நடக்கு. வளையம் வீசு பொருளை பெறு. ஒரு 2 குழந்தைங்க என்ன செய்யறாங்க, கையில வளையத்தை வச்சுட்டு அவங்க முன்னாடி கிடக்கிற பொருட்கள் மீது வீசுறாங்க. எந்த பொருட்கள் மீது வீசுறாங்களோ அந்த பொருட்கள் அவங்களுக்கு. அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. 2 பேரும் வளையத்தை வச்சு வீசுறாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள்ல எந்த பொருள் மீது வளையம் சரியான இடத்துல விழுந்து கிடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வானுறுதி. இப்போ அந்த வானுறுதிங்கிறத விடைய நம்ம கீழே இருக்கிற பாக்ஸ்குள்ள கட்டத்துக்குள்ள ரைட் பண்ணணும். எனக்கு பரிசாக கிடைத்தவை வானுறுதி. சொல்லுங்க குழந்தைங்களா, வானுறுதி. வா நோ தி வானுறுதி. அடுத்தது பக்கம் 6. கண்டுபிடி காரணம் கூறு. கண்டுபிடி காரணம் கூறு. இங்க ஒரு படம் கொடுத்திருக்கு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா சில நிகழ்வுகள் கொடுத்திருக்குது. அந்த நிகழ்வுகள்ல ஒரு சில நிகழ்வுகள் தப்பான நிகழ்வுகள். அது என்ன நிகழ்வுகள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம அதற்கான காரணத்தை சொல்லணும். ஃபர்ஸ்ட் படத்தை பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா மரம் கொடுத்திருக்கு. மரத்துல நல்ல கவனிங்க குழந்தைங்களா, மரத்துல ரோஜா பூக்கள் பூத்திருக்கு. ரோஜா பூ மரத்துல என்ன செய்யாது, பூக்காது. ரோஜா பூ மரத்துல பூக்காது. அது புதர் செடியில தான் என்ன செஞ்சிருக்கும், பூத்திருக்கும். சோ அது தப்பான ஒரு நிகழ்வு. 2வது நிகழ்வு என்ன அப்படின்னா சூரியனும் நட்சத்திரனும் பக்கத்துல இருக்குது. ரெண்டுமே ஒரே டைம்ல நம்ம வானத்துல நமக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. சூரியன்கிறது பகல் டைம்ல தான் வரும். நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இரவு டைம்ல தான் வானத்துல வரும். சோ அது ஒரு தப்பான நிகழ்வு. அடுத்து 3வது நிகழ்வு என்ன அப்படின்னா வண்ணத்து பூச்சியும் நத்தையும் பக்கத்துல இருக்கு. நல்லா கவனிங்க குழந்தைங்களா, வண்ணத்து பூச்சி பறக்க முடியும், நத்தையால பறக்க முடியாது. அது ஒரு தப்பான நிகழ்வு. 4வது நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு ட்ரெயின் ரயில் வருது. ரயில் எதுல வருது, நல்லா கவனிச்சு சொல்லுங்க. சாலையில வருது. ரயில் ஒரு நாளும் சாலையில வராது. அது ரயில் தண்டவாளத்துல தான் போகும். அப்போ அது ஒரு தப்பான நிகழ்வு. 5வது நிகழ்வு என்ன அப்படின்னா கிரீன் கலர்ல செடி, பச்சை கலர்ல செடி இருக்கு. அதுல எல்லோ கலர்ல கடலை இருக்குது. பார்த்திருக்கீங்களா? கடலை எங்க இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? கடலை எப்போதுமே செடியினுடைய கீழே தான் இருக்கும். பூமிக்கு அடியில தான் என்ன செய்யும், கடலை விளையும். இங்க கடலை மேல கொடுத்துருக்கு. அதனால இதுவும் ஒரு தப்பான விடை. அந்த தப்பான நிகழ்வுகளை நாம என்ன செய்யணும், வட்டமிட்டு காமிக்க வேண்டும். அடுத்த பக்கம் 7. பக்கம் 7ல படி கண்டுபிடி. சொல் ஓவியங்களை பாருங்கள், சொற்களை தேடி வட்டமிடுங்கள். தமிழ்ல நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அதுல ஒரு சில எழுத்துக்களை நமக்கு இங்க கட்டம் போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த கட்டத்துக்கு மேல உள்ள சொல் ஓவியத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு இங்க நம்ம கட்டத்துல வட்டம் இடணும். இப்போ வெள்ளம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு, வெள்ளம் அப்படின்னா வெள்ளம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த எழுத்தையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. தேங்காய் எப்படி இருக்கு, அதே மாதிரி அந்த எழுத்தும் இருக்கு. தேங்காய். சேவல் சேவல். பெட்டி பெட்டி. தேயில் தேல். மேலயும் மேலம். பேரு இந்து பேருந்து. கயிற்றேரு இம்பு கட்டெரும்பு. வெடி வெடி. மெழுகுவத்தி மெழுகுவத்தி. இந்த சொல் ஓவியங்களை நம்ம இந்த கொடுத்திருக்க கட்டங்கள்ல கரெக்டா வட்டமிடணும். ஃபர்ஸ்ட் வெள்ளம் கண்டுபிடிக்க போறோம். வெள்ளத்துடைய ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன, ஒத்த கொம்பு வே. எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த இருக்குது. வேக்கு அப்புறம் இல். அந்த இல் என்ன இருக்கு, இப்போ வே இல்
யும் வெல்லம். வெள்ளத்தை அப்படியே வட்டமிட்டுருங்க. அப்புறம் இரண்டாவது தேங்காய். தே எங்க இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்க இருக்கு? இந்த இருக்குது. தே தே இங் காய் தேங்காய். தேங்காயை வட்டமிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் சேவல். 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 சேவல் எங்க இருக்கு கண்டுபிடிங்க. இந்த இருக்குது. சோ சேவலை வட்டமிடுங்க. அடுத்தது பெட்டி. பே எங்க இருக்கு கண்டுபிடிங்க. எங்க இருக்கே? பெட்டிய கண்டுபிடிங்க. பே டி பெட்டி. பெட்டியை என்ன செய்யுங்க கண்டுபிடிச்சாச்சு, வட்டமிடுங்க. அப்புறம் தேல். தேல் எங்க இருக்கு கண்டுபிடிச்சு வட்டமிடுங்க. தேல். தேல் வட்டமிட்டாச்சு. இதே மாதிரி இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சொல் ஓவியத்தையும் நம்ம இந்த கட்டத்துல வட்டமிடணும். ஓகே, புரிஞ்சுதா குழந்தைங்களா? நன்றி, வணக்கம். இப்போ இங்க என்னென்ன புத்தக பயிற்சிகள்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், ஹோம்ஒர்க் படிச்சிருக்கணும். நன்றி.